வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நீங்க ஒரு டிவி வாங்குறப்போ நீங்க பண்ணக்கூடிய 10 மிஸ்டேக்ஸ், ஒரு 12 மிஸ்டேக்ஸ் அதை பண்ணாம அது எப்படி நீங்க கரெக்டான டிவி நீங்க சூஸ் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பல விஷயங்கள் சொல்லியிருந்தேன். பட் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுடைய யூசேஜை புரிஞ்சு உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்புல ஒரு டிவி நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் ஆன்லைன் கண்டென்ட் அதிகமாக பார்க்குறவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குங்க. இல்லை ஆன்லைன் கண்டென்ட் அதிகமாக பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நான் ஸ்மார்ட் டிவி வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ போட்டு ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு, ஒரு சில மாதங்களே ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் இப்போ பலரும் ஒரு ஆன்லைன் கண்டென்ட் பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்க. ஒரு ஸ்மார்ட் டிவி அவங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே ஆன்லைன் கண்டென்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நான் ஸ்மார்ட் டிவியை வாங்கிட்டு இப்போ ஆஹா நம்ம ஸ்மார்ட் டிவி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ஒரு புதிய ப்ராடக்ட் ஷியோமிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எம்ஐ டிவி ஸ்டிக். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிலேருந்து எம்ஐ டிவி பாக்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ 2600 ரூபாய்க்கு இந்த எம்ஐ ஸ்டிக்கை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுக்கான வித்தியாசங்கள் என்ன, எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம், இது வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், ஸோ முதல்ல இந்த எம்ஐ டிவி ஸ்டிக்கினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குது, இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே நீங்கள் இதை வாங்குறப்போ என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்பயும் போல் ஷியோமியோடைய இந்த அவங்களுடைய டிப்பிக்கல் ஆரஞ்சு கலரில் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு கீழே சில அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க லோகோஸ் கொடுத்துருக்காங்க. யூடியூப், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, சில அப்ளிகேஷன்ஸ் அவங்க லோகோ போட்டிருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. கூகுள் ப்ளே ஸ்டோரில், டிவிக்கான கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ எல்லா அப்ளிகேஷன்ஸையும் இந்த எம்ஐ டிவி ஸ்டிக்கில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பாக்ஸ் திறந்தோடனே பாக்ஸுக்குள்ளே இந்த எம்ஐ டிவி ஸ்டிக் இருக்குது. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. இதை பவர் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு அடாப்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னை கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எதுக்காக இந்த அடாப்டர் கொடுத்துருக்கீங்க, இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து உங்கள் டிவியில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாலே இது பவர் ஆகிடும். யூஎஸ்பி போர்ட் டிவியில் இல்லையா, பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு அடாப்டர் கிடக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ எதுக்காக அடாப்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் அந்த அடாப்டர் கொடுத்ததுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லான விஷயம் இன்னொன்று கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, இந்த HDMI டாங்கிள். இது HDMI ஃபீமேல் டு மேல் டாங்கிள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற டிவியில் அந்த HDMI போர்ட் கீழ் நோக்கி இருக்குது. அது கீழ் நோக்கி இருக்கிறப்போ அதுக்கு கீழே ஸ்பீக்கர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாகவே அந்த ஏரியா இந்த ஹைட்டை விட சின்ன ஹைட்டாக இருக்குது. அந்த ஹைட்டுக்குள்ளே இந்த ஸ்டிக்கை உள்ளே நுழைச்சி உள்ளே ஃபிட் பண்ண முடியலை. ஸோ அந்த மாதிரி நேரங்களில், அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வயர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அமேசானில் வாங்கினேன் 250 ரூபாய்க்கு. உங்கள் கடைகள்லாம் பக்கத்தில் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கம்மியான விலையில் கூட அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதை தனியாக வச்சுட்டு இந்த ஸ்டிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டிக்கோடைய முன்புறத்தில் HDMI கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலமாக தான் இதுக்கு பவர் கிடைக்கும். இது ரன் ஆகிட்டு இருக்கிறது ஒரு குவாட் கோர் ப்ராசஸரில். ஒரு 1GB ரேம் இருக்குது, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. எம்ஐ பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2GB ரேம் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் கொஞ்சம் நல்லா பெட்டராக கிடைக்கும் அதில். பட் முக்கியமான விஷயம், இந்த எம்ஐ டிவி ஸ்டிக்குக்கும் அந்த எம்ஐ பாக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அந்த எம்ஐ பாக்ஸ் 4K டிவிஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 4K ரெசல்யூஷன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 4K டிவியை, நான் ஸ்மார்ட் டிவியை நீங்கள் ஸ்மார்ட் டிவியை மாற்றணும் அப்படின்னா அந்த எம்ஐ டிவி பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் அந்த ஸ்மார்ட் டிவியில் இருக்கிற OS பிடிக்கலனா கூட, ஆண்ட்ராய்டு OS வேணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த 4K சப்போர்ட் வேணும்னா அந்த எம்ஐ டிவி பாக்ஸ் வாங்கிக்கலாம். பட் 4K கண்டென்ட்லாம் தேவை கிடையாது. நம்ம இருக்கிற டிவியே ஒரு HD ரெடி டிவி இல்லாட்டி ஒரு ஃபுல் HD டிவி தான். அதுக்கு 4K கண்டென்ட்லாம் எப்படியும் இங்கே வரப்போகிறது இல்லை. 4K கண்டென்ட் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த எம்ஐ டிவி ஸ்டிக்கு நீங்கள் வாங்கலாம். பட் இந்த எம்ஐ டிவி ஸ்டிக் வாங்குறப்போ இன்னும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்ன இடிக்கும் அப்படின்னா, இதில் எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டிக்கான எந்த விதமான ஆப்ஷன்ஸும் கிடையாது. USB-A போர்ட் இதில் கிடையாது. USB-A போர்ட் அந்த எம்ஐ டிவி பாக்ஸில் இருக்குது. அது இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் சைட் லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பென் டிரைவில் அந்த அப்ளிகேஷன் APK டவுன்லோட் பண்ணி எம்ஏ பாக்ஸினுடைய USB டைப் A போர்ட்டில் நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சைட் லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆப்ஷன் இந்த எம்ஐ டிவி ஸ்டிக்கு கிடையாது. ஸோ சைட் லோட் பண்ண முடியாது, அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சைட் லோட் பண்ண முடியாது. மற்றபடி இதில் அஃபிஷியல் கூகுள் ஆண்ட்ராய்டோட சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவியில் எப்படி UI இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஷியோமிலேருந்து வரதுனால இதில் பேட்ச் வால் UI இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக இதில் பேட்ச் வால்
டிஃபால்ட் யூஐ கிடையாது. கூகுள் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் என்ன யூஐ இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கும். ஷியோமி தரப்புலேருந்து ஆட்ஸ் வருமோ அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. இதில் ஆட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அஃபிஷியல் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு இதில் இருக்கிறனால உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோலையும் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. கூகுள் பிளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்பில்ட் குரோம் காஸ்ட் கூட இருக்கு. உங்கள் மொபைல் ஃபோன்ல இருந்து ஏதாச்சும் நீங்கள் கேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் குரோம் காஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். பல பேர் வந்து என்னுடைய மொபைல் ஃபோன் வந்து குரோம் காஸ்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, குரோம் காஸ்ட் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற யூஐயில் கொடுக்கக்கூடிய அந்த கேஸ்டிங் சப்போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ண பார்க்குறீங்க நான் நினைக்கிறேன். அந்த கேஸ்டிங் சப்போர்ட் சில சமயம் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலை அப்படின்னா கூகுள் ஹோம்னுடைய அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூகுள் ஹோம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸையும் அதை லிஸ்ட் பண்ணிவிடும். அதில் வந்து நீங்கள் டிவியை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து ஃபுல்லாக உங்கள் மொபைல் ஃபோன் டிஸ்பிளே அப்படியே நீங்கள் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ மிரரிங் பண்ணுறதுக்கு கூகுள் ஹோம் அப்ளிகேஷன் தாராளமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறப்போ அந்த மிரரிங் அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை மொபைல் ஃபோனில் டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய கூகுள் மிரரிங் மூலமாகவோ கனெக்ட் பண்ணி நீங்கள் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து டால்பி டிடிஎஸ் 2.0 ப்ளஸுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டால்பி டிடிஎஸ் 2.0 சப்போர்ட்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து HDMI போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிவியில் HDMI ARC போர்ட் இருக்கணும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர அவுட்புட்டை ஒரு ரிசீவரில் போட்டு அந்த ரிசீவர்லேருந்து வர அவுட்புட்டை எடுத்து டிவியில் கொடுக்கணும். அந்த ரிசீவர்னுடைய இன்னொரு HDMI போர்ட்டில் இந்த MI ஸ்டிக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் இந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வச்சிருப்பாங்களா இல்லை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ டிடிஎஸ் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் MI பாக்ஸ் வாங்கலாமா இல்லை MI டிவி ஸ்டிக் நீங்கள் வாங்கலாமான்னு இன்னுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் 4K டிவி இருந்தால் நீங்கள் MI டிவி பாக்ஸ் வாங்க. இல்லை ஒரு HD ரெடி டிவி தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த HD ரெடி டிவியை நான் ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் கம்மியான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கிறதுல சீப்பஸ்ட் சொல்யூஷன் இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ சீப்புங்கிறதுனால இதில் ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த விதமான குறையும் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிறது சானியோனுடைய 32 இன்ச் ஃபுல் HD டிவி. அது வந்து நான் ஸ்மார்ட் டிவி. ஸோ அந்த டிவியை நான் வால் மவுண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல MI டிவி பாக்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த MI டிவி ஸ்டிக் வந்து பெர்ஃபெக்டான சொல்யூஷனாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம், இந்த MI டிவி ஸ்டிக் வந்து CEC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய டிவியோட ரிமோட்டை வச்சு இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரொவைடட் உங்கள் டிவியோடைய போர்ட் HDMI போர்ட் வந்து ARC இல்லாட்டி CEC சப்போர்ட் இருந்ததுனால். நான் வாங்கின டிவி பார்த்தீங்கன்னா சூப்பரான டிவி. சானியோனுடைய ஃபுல் HD மாடல். அந்த மாடலே இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. 32 இன்ச் மாடலில் ஃபுல் HD பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அரிதான விஷயமா இருக்குது. ஸோ அந்த டிவியை நான் ஸ்மார்ட் டிவியாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று வந்து அந்த டிவியை விற்றுட்டு வேற ஒரு டிவி வாங்கி போடணும். அந்த வாலில் வந்து 32 இன்ச் மாடல் மட்டும்தான் ஃபிட் ஆகும். அதுக்கு மேலே ஃபிட் ஆக முடியாது. ஸோ டிவியோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் பட்ஜெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 கம்மியான பட்ஜெட்டில் ஃபுல் HD டிவி தான் எனக்கு கண்டிப்பாக வேணும். HD ரெடி டிவி கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு HD ரெடி டிவிலாம் அந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறதும் கிடையாது. ஸோ அந்த டிவியை மாற்றாமையே அந்த டிவியை ஸ்மார்ட் டிவியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு பெர்ஃபெக்டான சொல்யூஷனாக அமைஞ்சது எனக்கு இந்த MI டிவி ஸ்டிக். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய ப்ராப்ளத்துக்கும் இந்த MI டிவி ஸ்டிக் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சு ஒரு தெளிந்த முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த MI டிவி ஸ்டிக் பத்தின வேற சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச மட்டும் நான் ரிப்ளை பண்ணி அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.